ஆரம்பிச்சுக்கிறாங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 to 3 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1 to 3. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார். அவர் உமது நேசம் திராட்சரசத்தை பார்த்து இன்பமானது. உங்கள் பரிமள தைலங்கள் இன்பமான ஆசனை உள்ளவைகள். உங்கள் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. ஆகையால் கண்ணியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் ஏற்கனவே இதை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த இடத்துல சாலமோனை பற்றி, சாலமோனை கொண்டு இந்த உன்னதமான சத்தியம் அடங்கிய, அதாவது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்குமான அந்த உறவை, அந்த கிறிஸ்து தன்னுடைய சபையாகிய மனவாட்டியாகிய சபையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக எவ்விதமாக அந்த சபையோடு இடைபடுகிறார், எவ்விதமாக அவருடைய ஐக்கியம் சபையோடு இருக்கிறது என்பதை ஒரு கணவன் மனைவிக்கு, கணவனுக்கும் மனவாட்டிக்கும் இடையிலான ஒரு உறவாக இங்கே சுத்திருக்கிறது. இப்போ நம்ம நிறைய வார்த்தைகளை ஆழ்ந்து படிக்கணும். மனவாட்டி என்பதற்கும் மனைவி என்பதற்கு வித்தியாசம் என்ன? அதாவது நிச்சயார்த்தத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணுக்கு நிச்சயம் பண்ணின பின்பு அந்த ஆணுக்கு அந்த பெண் மனவாட்டி என்ற திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட பின்பு, திருமணம் செய்த பின்பு மனைவி. நிச்சயிப்பதற்கு முன்னாடி அது மனவாட்டி சொல்ல முடியாது, அவங்க வேற மாதிரி வரும். அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த மனைவிக்கு பேர் வந்து மனவாட்டி என்று அழைக்கப்படும். திருமணம் செய்த பின்பு மனைவி என்று அவள் அழைக்கப்படுவார். அதே மாதிரி இப்ப அந்த திருமணம் வந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் திருமணம் எங்கு நடக்க போகிறது? நடந்து விட்டதா? நடக்க போகிறதா? நடக்கதான் போகுது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்ததுன்னு நம்ம எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அப்போ அது எதிர்காலத்திலே நடைபெறக்கூடிய ஒன்று. அப்போ அந்த திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் என்பது 2 ஜீவன்கள் ஒன்றாக சேர்வது. இப்ப நாமும் கிறிஸ்துவினுடைய ஜீவனும் ஒன்றாக இருந்தாலும் இந்த சரீரம் பிரித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறிய பின்பு ஒரு அங்கீகாரமாக அங்கு தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவருடைய மனைவியாகிய சபைக்கு திருமணம். அதாவது அவர்கள் எவ்வளவு அதுக்கப்புறம் அவர்கள் ஒன்றிசைந்து வாழ்வார்கள். இப்போவுமே அது ஆவி ஆத்மாவிலே நடந்தாலும் சரீர பிரகாரமாகவும் நடக்கக்கூடிய, அதுக்கப்புறம் கிறிஸ்துவை தலையாக கொண்ட சபையானது 1000 வருடம் அரசாள்வது, அதுக்கப்புறம் நித்தியத்திலே அரசாள்வது என்ற காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். இதுல அந்த திருமணங்கிறது 1000 அரசாட்சிக்கு அப்புறமாக நிகழ்கிற ஒரு சம்பவமாக இருக்கும். நித்தியத்திலே கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் நம்ம தவறான அர்த்தம் கற்பிக்க கூடாது. அதாவது இணைந்து ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை. இப்போ ஒரு தாயும் பிள்ளையும் ஐக்கியப்படுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று என்று சொல்ல முடியாது. ஏன்னால் ஒரு இடத்துல அவர்கள் பிரிய வேண்டும். கணவன் மனைவிதான் ஜீவனிலே ஒன்றாகிறார்கள். அதைத்தான் அங்கு குறிப்பிடுகிறது. அதாவது பிதாவாகிய தேவன் அங்கு சிங்காசனத்திலே ஆராதிக்க இருக்கின்ற பொழுது அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன், திரியகத்துவத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஒன்றாக நினைப்பார்கள், அவர்கள் பிரிக்க மாட்டார்கள். ஆனால் மனிதன் என்ற நிலைமையில வருகின்ற பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு என்ன செய்கிறார்? அங்கு தனித்து தன்னுடைய சரீரமாகிய சபையோடு சேர்ந்து பிதாவுக்கு கீழாக இருந்து பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த இவ்வளவு ஒரு உன்னதமான காரியத்தை ஒரு வீழ்ச்சியடைந்த ஒரு சாலமோன் மூலமாக ஏற்றுகிறார் என்றால் அது என்னன்னா கிருபை. முதல்ல பார்த்துக்கொள்ளணும், தேவனுடைய செயல்கள் எல்லாம் கிருபையின் அஸ்திபாரத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் கிரியைக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அவர் கிரியின் அடிப்படையில் வைத்திருக்க கூடாது? ஏன் கிரியின் அடிப்படையில் வைத்துக் கொள்ளக்கூடாது? ஒருவேளை இப்படி யோசிங்க, நாம பாவமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளை உருவாக்கி, அப்போ அவிதமாக உருவாக்கி அந்த அவிதமாக நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி அவர் அதன் பலனாக பரலோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உண்டாக்கி இருந்தார். அதனால என்ன? அப்படி செஞ்சிருக்கலாம் அல்லவா? அதாவது மனிதர்கள் தங்களுடைய கிரியின் மூலமாக நீதிமானாக வாழ்ந்து அதற்குரிய அந்த சத்துவத்தோடு பலத்தோடு மனிதர்களை சிருஷ்டித்து அதற்கப்புறம் அவர்கள் மத்தியில் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து ஏன் வைக்கலாமை? அது வந்து கிரியின் அடிப்படையிலே. அதாவது மனிதன் நீதிமானாக வாழ்வது அவனுடைய சொந்த பலத்தை கொண்டு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொந்த பலத்தை கொண்டு
அவன் நீதிமானாக வாழ்ந்து தேவனுடைய வாசஸ்தலமாக கிடப்பது. ஏன் அப்படி அமைக்கவில்லை? ஏன் கிருபை அஸ்திபாரமாக கொண்டு அவர் அமைக்கிறார்? அவன் கீழே விழுகிறவனாகவும் கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடியவனாகவும் கிறிஸ்துவினால் அவன் நீதிமானாக்கப்பட்டு கிறிஸ்துவினால் அவன் பூரணராக்கப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாவது கிருபை. ஏன் கிரியையின் அடிப்படையில் வைக்காமல் கிருபையின் அடிப்படையில் வைக்கிறார்? இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஏன் வைக்கிறார்? கிரியை என்று வரும்போது அங்க நான் என்ற எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நான் அதை நிறைவேற்றினேன், நான் நீதிமானாக வாழ்ந்தேன். அப்ப அந்த நான்கிறது வரும்போது அதனாலதான் அதுதான் தேவதூதர்களுக்கு அந்த நான் அந்த நான் என்ற பெருமையிலே தான் அந்த லூசிபர் விழுகிறான். அவன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதன். அந்த தேவனால் படைக்கப்பட்ட தூதன் அந்த நீதியிலே நிலைநிற்க முடியாமல், அதாவது நீதியாக வாழலாம், நிலைநிற்க முடியாமல் போய்விட்டான். தேவதூதர்களுக்கு அதான் அவர் நீதியில வாழ்ந்து தேவனோடு இடையராது அவர்கள் ஐக்கியத்தில் இருக்க முடியும். ஆனால் என்று அந்த நீதியில அவர்கள் நிற்க முடியாமல் அவர்கள் தடுமாறி விழுந்து விடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் தேவனால் தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த நிலையில மனிதர்களாகி நம்ம என்ன செய்யறாரு? நம்ம எப்பவுமே அவரை சார்ந்திருந்து அவர் இல்லாம நம்ம வாழ முடியாதுன்ற நிலைமையில நம்ம உருவாக்கப்படுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே அவருக்கு விரோதமாக எழும்ப மாட்டோம். அவருக்கு விரோதமாக அந்த நான் என்பதே இல்லாமல் ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட நமது நானும் தேவனுடைய நானும் ஒன்றாகி விடுகிறது. அது வேறு, அவருடைய நான் வேறு, என்னுடைய நான் வேறு அல்ல என்ற நிலையை அடைவதுதான் அந்த பூரணம். எனது நானும் தேவனுடைய நானும் ஒன்றாக இணைந்து அது வேறு ஆக இல்லை என்ற ஒரு நிலையை அடைவதுதான் அந்த பூரணத்துவம். அந்த நிலையை அடையும் போது நாம எனக்குன்னு நான் நினைப்பதே பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காகத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்க்கிறோம். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். பிதாவுக்கே எப்பொழுது அவர் மகிமையை தேடுகிறார். ஏனென்றால் அவருக்கு நான் என்பதே இல்லை, அவர் அழித்துக் கொண்டே இருந்தார். அவ்விதமாக முற்றிலும் நான் அழிக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது நமக்கு ஜீவனாக கொடுக்கப்படுகிறார். ஆகவே இந்த ஜீவன் எனக்குள்ளே வளர 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 நான் என்பதே இல்லாமல் இருக்கும். எனக்குன்னு நான் சிந்திக்க மாட்டேன், என் சுயநலமா சிந்திக்க மாட்டேன், என் சுய மகிமையை தேட மாட்டேன். அப்போ நான் கிறிஸ்துவின் ஜீவனிலே வளர 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 என்ன ஆகும் என்றால் நான் என்பதே எனக்கு இருக்காது. நான் என்னை பத்தி, என் சுயநலத்தை பத்தி, என் குடும்பத்தை பத்தி, அதனாலதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர முன்னால் தன்னைத்தான் வெறுத்து தன்னை சிறுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அதாவது தகப்பனையாவது தாய் சகோதரர்கள் என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நானே இல்லாமல் ஆக்குவதுதான். அது கிருபையில தான் முடியும். அந்த கிருபை என்பது தேவனை சார்ந்து இருப்பது, தகுதியின் அடிப்படையில கொடுக்கப்படுவது அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இல்ல உறவினுடைய அஸ்திவாரம் என்றால் கிருபையில் தான் இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா நான் என் சுயநலத்தை, என்னை பத்தி, என் சுயநலத்தை பத்தி, என் குடும்பத்தை பத்தி, என் பிள்ளைகளை பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன். அதை விட என்னுடைய கவலை எல்லாம் என் பிதாவினுடைய மகிமையை தேடுவதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மகிமையை தேடுவதாதான் என் விருப்பமா இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துக்கு மேல என் பிள்ளைகளை நேசிக்க மாட்டேன். அதுவும் என் பிள்ளைகளுடைய நலத்தை நான் தேட மாட்டேன், என் மனைவியுடைய நலத்தை தேட மாட்டேன், என்னுடைய நலத்தை தேட மாட்டேன். நான் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை மட்டும்தான் தேடுவேன். அவருடைய சித்தத்தை மட்டும்தான் நான் நிறைவேற்றுவேன். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் ஒன்றாகவும் என் மனைவியுடைய சித்தம் வேறாக இருக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் மனைவியுடைய சித்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் விடுதலை பெறுவது. அதுக்கப்புறம் என் சித்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏன் விருப்பம், ஏன் ஆசை, என்னுடைய இன்பம், என்னுடைய சந்தோஷம், இவைகளையெல்லாம் நான் விட்டு விலக ஆரம்பிப்பேன். என்னுடைய நோக்கம் மையம் தேவனை திருப்திப்படுத்துவதும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதும் தான் என்னுடைய மையமாக மாறிவிடும். அப்போ நான்கிறது அங்கு இல்லாமல் போய்விடும். இது கிருபையில் இருந்து தொடங்குகிறது. கிருபை என்பது நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன். இந்த நான் சொல்றதுக்கு அது ஒரு நடுக்கமான ஒரு வார்த்தை. அது சொல்ல நம்ம பயப்படணும். ஏன்னா நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னதுனால என்ன ஆகி போச்சு? கிடைக்க வேண்டிய விடுதலை இன்னும் சில வருஷங்கள் தாமதமாயிடும். யோசேப்பு என்ன சொல்றான்? அந்த இதை சொல்றான், இது அதாவது சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பது தேவனுக்குரியதல்லவா, இருந்தாலும் நீ சொல்லு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற. அடுத்தபடி சொல்லுவாரு, தேவனே உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுவாரு, நான் சொல்ல மாட்டேன். நான்கிறது அதுக்குள்ள புடமிடப்படுறான். அந்த சிறைச்சாலையின் கம்பிகளுக்குள்ளே அவன் புடமிடப்படுகிறான். நான் என்பது அவன் தெரியுது. நம்ம நானுங்கிற நமக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த இதில் நான் சொன்னது நிமித்தமா ஆண்டவர் இன்று தர வேண்டிய விடுதலை எனக்கு தராமல் விட்டு விட்டார். அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அதனாலதான் அடுத்த தடவை சொல்லும்போது நான் அல்ல.
அப்போ இந்த அனுபவத்தில் கடந்து போன அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்கிறார். நான் சொல்லி போது என்னாலதான் இது நடந்துச்சு, நான் தான் காரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம வாயிலிருந்து எதன் நிமித்தமா வரக்கூடாது. தாவீது சொல்றார், தேவனுடைய ஆலயத்துக்கு சொல்ற அந்த தங்கம் லட்ச லட்சம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் யார் கொடுத்தது? அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கே நான் கொடுக்குறேன். ஏன் எதுவும் கிடையாது, எனக்கு இருக்கிறது எல்லாம் அவர் கொடுத்தது, அவர் தான் எனக்கு தந்தாரு, நான் அவருக்கு கொடுக்குறேன். அவங்க நான்கிறது அங்க அடிபடுது. அதனாலதான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கட்டேன்னு சொல்றான். நான் சொன்னது, நான் கட்டியது. அங்க பாபிலோன்ல பாக்குறோம், நேபுகாத்நேச்சர் சொல்றான், நான் என் மகிமை கேட்டு கட்டிய மகா பாபில், நான் கட்டினது அப்படின்னு அவன் சொல்லும் போது அந்த மகா பாபிலோனுக்கு ஒரு அழிவு. அப்போ இந்த நான் வந்து அழிக்கப்படுவதுதான் ஒரு, இப்ப நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மேன்மையான அனுபவங்கிறது இந்த நான் அழிக்கப்படுவதுதான். இது தெரியாம இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்றாங்க, ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும் இசையான பாடல்களை கேட்பதும் தான் மேன்மையான அனுபவம் நினைக்கிறது போயிட்டு இருக்காங்க. அது மேன்மையான அனுபவமே கிடையாது. உங்களில் உள்ள நான் என்பது அழிந்து நான் அல்ல. அப்போ உங்க வாழ்க்கை ஒவ்வொன்றும், உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கிறீர்கள், பிதாவாகி தேவனை பற்றி சிந்திக்கிறீர்கள், அவருக்காக வாழ்கிறீர்கள், அவருடைய மகிமைக்காக வாழ்கிறீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அதை பெரிதாவே பொருட்படுத்தாமல் போய்விடுகிறீர்கள். இப்படி வாழ்கிற உங்களை பார்த்து உங்க மனைவி, நீ எனக்கு ரொம்ப நல்ல கணவரியா அப்படின்னு சொல்லுவாரு. உங்க கணவர் வந்து நல்ல மனைவியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சில நேரங்களில் சங்கடங்கள் வரும். நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம கணவனை முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கணவன் என்ன செய்வாரு? என்ன நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, நீ எனக்கு சரியா செய்ய மாட்டேங்கிறிய அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரும். அப்போ அங்க கணவனால் அவர்கள் அந்த மனைவி, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனைவி கஷ்டப்படுவார். அப்போ அதே போல கணவன் இருக்கும்போது மனைவியை முக்கியத்துவம் கொடுக்காம, குடும்பத்தை முக்கியத்துவம் கொடுக்காம, அவர் இயேசு கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர் சொல்ல, இந்த மனுஷன் குடும்பத்தையே கவனிக்க மாட்டேங்காரு, எங்களையே கவனிக்க மாட்டேங்காரு, எப்ப பார்த்தாலும் சபைன்னு ஓடுறாரு, ஊழியம் போடுறாரு. இந்த மனஸ்தாபங்கள் வரும். அப்போ வர்றதுன்னு நீங்க கரெக்டான பதில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்க இந்த விதமாக உங்களுடைய கணவரிடத்துல இருந்தோ மனைவி இடத்துல ஆதங்கமான வார்த்தைகளை, எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், ஆனா ஆதங்கங்கள் வரதான் செய்யும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வரும். ஆனா அந்த நேரத்துல நான் இயேசுக்காக தான் செய்யறேன்னு நீங்க சண்டை போடக்கூடாது. அதை பொறுமையா ஏற்றுக்கிட்டு சகித்துக் கொள்ளும் போதுதான் அங்க கர்த்தருடைய கிரியை நடக்கும். இப்போ ஏன் சாலமோனை இருக்கின்றன, அந்த கிருபையின் அஸ்திபாரத்துல தான் எல்லாத்தையும் செய்யறோம். அடுத்து உன்னத பாட்டு என்பது உன்னதமான தெய்வீக வாழ்க்கைக்கு அடுத்த, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு பாட்டு என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவம். பாடல் என்பது வெறும் ஏதோ நல்ல ஒரு ராகத்தோடு இசையோடு கேட்பதற்காக எழுதப்படுகிறதே கிடையாது. வாழ்க்கையில் அனுபவத்தை பாடலாக இருக்கும்போது அது எளிதாக மனதில் பதிகிறது. பாடல் என்பது ஏன் மனித வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்று சொன்னால், நான் அரை மணி நேரம் பேசக்கூடிய இந்த செய்தியின் கருத்தை நீங்க 4 சரணங்கள் 5 சரணங்கள் அடங்கிய ஒரு 5 நிமிட பாட்டாக நீங்கள் பாடி எளிதாக பாடி வைத்தோம் என்றால் அது எளிதாக என்ன செஞ்சிடும், மனசுல பதிந்து விடும். அந்த கருத்துக்கள் எளிதாக பதிந்து விடும். இன்னைக்கு நம்ம சபை பாடல்கள் எளிதான ராகத்துல இல்லை. ஆனா நாம விரும்பி கேட்கக்கூடிய அநேக பாடல்கள் எளிதான ராகத்துல இருக்கு, நல்ல இசையமைப்போட இருக்கு. ஆனா கருத்து இங்க நல்ல ராகமும் இசையும் மிஸ் ஆகுது, அங்க சத்தியம் மிஸ் ஆகுது. நல்ல இசையா இருக்கு, நல்ல பாடலா இருக்கு, ஆனா ஆழ்ந்த சத்தியங்கள் அங்க இல்லையே, அந்த சத்தியங்கள் வெளிப்படவில்லையே. அங்க இருக்கிறதெல்லாம் என்ன, ஒரு சுவிசேஷ பாடல் மாதிரி, ஒரு சுவிசேஷ சத்தியம் மாதிரி, ஆண்டவரை ரட்சிப்புகளை நேரம் நடத்தக்கூடிய ஒரு பாடலை, இயேசு கூட வருவார் அப்படிங்கிறது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி எளிய ராகங்கள் பாடல்கள் வந்து இருந்தாலும் சில பாடல்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாத காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பாடல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கடினமான சத்தியத்தை அடங்கிய பாடல்கள் எளிதான ராகத்தில் இசையோடு நன்கா நம்ம இயற்ற முடியும். அதுதான் 1,44,000 பேரை இல்லாமல் வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. வாழ்க்கையின் உன்னதமான அனுபவங்களை அப்படி இயற்றப்படுகிற பாடல்கள் நம்ம சபையில் உள்ள பாடல்கள். நீங்க சபையில் உள்ள ஒவ்வொரு சரணங்களும் அநேக சத்தியங்களை நமக்கு போதிக்கும். ஆனா என்ன, இதுல உள்ள ஒரு டிராபேக் என்ன, இது வந்து 1950-60 இயற்றப்பட்ட பாடல்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள இசை, அந்த காலகட்டத்தில் உள்ள ராகம், இது எல்லா பாதிப்பும் இருக்கதான் செய்யும். நம்ம சபை பாடல்ல
இந்த இருக்கக்கூடிய ராகமும் இசையும் அந்த காலகட்டத்தில் எல்லாராலும் விரும்பின பாடம், எல்லாரும் விரும்பி ரசிச்ச பாடம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் சரிகம பதனிச்சு தான் நினைச்சுக்குவாங்க. பாடல்ல காயார கனகத்தை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த சமஸ்கிருத அந்த பழைய அந்த பாடல் காலத்துல இருக்கும்போது இந்த பாடல்கள் எளிமையாக இருக்கும். ஆனா தொடர்ந்து அப்டேட்டட் ஆகலைன்னா இந்த சத்தியத்தை இன்றைய ராகத்தில் இன்றைய வார்த்தைகளில் படைப்பதற்கு ஆட்கள் எழும்பவில்லை. ஏன் எழும்பல? எல்லாருமே யாக்கோப் மாதிரி இருக்காங்க. 100 எத்தனை வயசு வாழ்ந்தாங்க? 147 147 வருஷத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் இடத்த என்ன செய்ய மாட்டேங்க, கடைசி வரைக்கும் இடத்த கொடுக்க மாட்டேங்க. செத்ததுக்கு அப்புறம் வாடா, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி சாகிற வரைக்கும் கம்பளை தொழுதுட்டு இருந்தாலும் இடத்த நான் காலி பண்ண மாட்டேன்ட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க. பொறுப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது என்னது காலத்தில் பொறுப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்பந்தான் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஏன் அடுத்த கட்ட இந்த 3 மூப்பர்கள் வேணும், 5 உதவிக்காரர்கள் வேணுங்கிறதே இதை நாங்கள் முன்னாடியே விரும்பணும். மூப்பர்களா இணைக்க விரும்புகிறோம். என்ன நம்ம மக்களுடைய டிராபேக் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லலை. பொறுப்பை எடுக்க விரும்ப மாட்டேங்க. பொறுப்பை எடுக்க பயப்படுறாங்க. யாராவது ஏசுவாங்க, யாராவது குறை சொல்லுவாங்க. பொறுப்புக்கான அர்த்தமே அதான். ஏசுவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் தாங்கிட்டு தான் பொறுப்பை நடத்தணும். கவரிமான் பரம்பரையால இருக்க முடியாது. ஏசுறவங்க ஏசட்டும், பேசுறவங்க பேசட்டும். நான் ஏன் ஆண்டவருக்கு உண்மையை நான் நடக்கணும். எனக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். அவர் கொடுத்தது நான் அவருக்கு சேவை செய்யறேன். மனுஷன் என்னன்னாலும் சொல்லிட்டு போகுது. அந்த பொறுப்பை எடுத்திருக்கும் போது எங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு இது எப்போ நடக்க வேண்டியது? இந்த இடத்துல தனியா நம்ம கூடி வரும்போது, இந்த இடத்துல நம்ம கூடி வரக்கூடிய சமயத்திலேயே அல்லது எஃப்எக்ஸ் வீட்டில் இருக்கும் போதே இந்த 3 மூப்பர்கள் நியமிக்கப்பட வேண்டியது. நியமித்து அவங்க இருந்து செயல்பட்டு இருக்கணும், அவங்க வளர்ந்துருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு யார் ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் தலைமுறைன்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறைங்கிறது வந்து சில சகோதரர்கள் வச்சுக்கிடுவோம் இருந்தவங்க, நம்மகிட்ட இல்லாத இப்ப சகோதரர்கள் அடுத்த தலைமுறையில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைங்கிறது மரிதாஸ் பிரதர் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைங்கிறது சார் வில்பட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப வில்பட்டு பிரதர் வந்து மூப்பராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கணும். இத்தனை தலைமுறை மூப்பர்களை நம்மளால ஆயத்தப்படுத்த முடியல. எங்களுக்கு அடுத்த தலைமுறை உள்ளவங்களே, அதுக்கு அடுத்த தலைமுறை உள்ளவங்களையும் இப்ப வில்பட்டு பிரதர் ஸ்டேஜ்ல உள்ளவங்களும் இங்க மூப்பர்களோட பதவிக்காக அத்தனை சலசபைகளாக இது பிரிஞ்சிருக்கணும். அந்தந்த இந்த அதாவது இந்த தூத்துக்குடியில பல இடங்கள்ல சபை கூடுதல் இருந்திருக்கணும். அந்த சபை கூடுதல் அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொறுப்புல இருந்திருக்கணும். இப்ப வில்பட்டு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க திரேசுபுரத்தினுடைய ஒரு ஸ்தல சபையினுடைய ஒரு மூப்பரா அவங்க நின்று அந்த சபையை நடத்தக்கூடியவங்களா மாறி இருக்கணும். அப்போ ஒரு 3 தலைமுறைகள் வந்து வீணாக போய்விட்டது, பொறுப்பெடுக்க முடியாதது. இப்ப கொடுக்க நாங்க ரெடி, நாங்க அன்னைக்கே கொடுக்கதான் ரெடியா இருக்கோம். ஆனா என்ன, அந்த மூப்பருங்கிறது வந்து ஒரு தகப்பனுடைய இருதயம் வேணும். அந்த மான ரோசம் சூடு சொரணெல்லாம் இல்லாத ஒரு பதவி அது. வாழ்வீச்செல்லாம் வீச முடியாது. அரவணைக்கணும், கூட்டணும். நம்ம வந்து வந்தாவா வராட்டி போகணும் எட்டி உதைக்க முடியாது. நீ இருந்தா இருக்கு, இல்லாட்டி போ. வந்த மாட்டேன், கெட்ட மாட்டேன், போன மாட்டேன், தேட மாட்டேன், அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் காலையும் கையில் பிடிச்சி ஐயா ராசாவா, ஐயா ராசாவா, ஐயா ராசா. அது மற்றவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி என்ன இவரு தாக்கிட்டு அதான் ஆட்டை தேடுறது. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மூப்பருக்கு வர முடியும். அப்போ அந்த பக்கத்துல வர இயலாதவங்க என்ன செய்யறாங்க, அது தயங்குறாங்க அந்த இடத்துல. அப்போ அது என்ன, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவருக்காக இது கூட நம்ம சகிக்கலைன்னா வேற எங்க ஜெயிச்சிட போறோம், உயிரை கொடுத்துட போறோம். தலை வெட்டினோம்னா ரத்த சாட்சி எப்படி மறிக்க போறோம்? இந்த சாதாரண ஒரு மக்களுடைய வார்த்தைகளை கூட நம்மளால சகிக்க முடியல. வார்த்தைகளை சகிச்சு அவங்களை அரவணைக்க நம்மளால முடியலன்னு சொன்னா நம்ம எப்படி ஆண்டவருக்காக உயிரை கொடுத்துருவோம்? நம்ம பிள்ளைகளை கொடுத்துருவோம், எப்படி கொடுத்துருவோம்? கொடுக்க முடியாது. அப்போ அந்த அடுத்தடுத்து அந்த பொறுப்புகளிலே அவர்கள் அந்த பாடல் என்பது அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம். அப்போ இவைகளெல்லாம் நம்ம கடந்த காலையில் தெரியும். இப்ப நம்ம வந்து அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இது நமக்கு ஒரு கூசுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்துல இந்த வார்த்தைகளை நம்ம சகஜமா பயன்படுத்த மாட்டோம். நம்ம முத்தமிடுறோம், சின்ன பிள்ளையை முத்தமிடுறோம், ஒரு தாய் தன் மகளை முத்தமிடுகிறாள்,
ஒரு தகப்பன் நம்ம தகப்பன் கூட வந்து நம்ம பிள்ளைகளை முத்தமிடுறது கிடையாது. அதுவே எனக்கு வந்து ஏதாவது என்னுடைய நடைமுறைகள் அதெல்லாம் கிடையாது. மற்றவங்களை செய்யும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வாலிய பையனை ஒரு அப்பா வந்து முத்தமிடுறதுங்கிறது இங்க வந்து ஒரு தாய் மகளை முத்தமிடுறது கூட அபூர்வம் தான். முத்தமிடுறதுங்கிறதே வந்து சின்ன குழந்தைய பிறந்த குழந்தை என்ன செய்யும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம முத்தமிடுவோம், அதுக்கப்புறம் முத்தமிட மாட்டோம். அது வந்து அது ஒரு மாதிரி செயல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடுவோம். ஆனால் பட்டு மற்ற மற்ற கலாச்சாரங்களில் தாய்கள் பிள்ளைகளை முத்தமிடுவதும், தகப்பன் பிள்ளைகளை முத்தமிடுவதும், தகப்பன் மகன்களை முத்தமிடுவதும், ஒரு அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போதே கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, அதாவது சகோதரர்கள், இப்போ சகோதரர்கள் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ஜெயவாசமால செய்வாங்க. அன்புனால கட்டிப்பிடித்துக் கொள்வாங்க. பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு அந்த உறவு முறை இருக்கக்கூடியவங்களும் சின்ன பிள்ளைங்கள இருக்கக்கூடியவங்கள, அப்போ அந்த முத்தமிடுதல் என்பது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்பதனுடைய ஒரு வெளிப்பாட்டின் கிரியாக அந்த முத்தமிடுதல் இருக்கு. அப்போ இந்த அவர் தமதுன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயின் முத்தங்களால் என்னை, சபையில இருக்கக்கூடிய எண்ணெய், இப்ப சபைன்னு சொல்லும்போது சபை மட்டும் இல்லை, அந்த சபையில அவயமா இருக்கக்கூடிய எண்ணெய் முத்தமிடுவாராக என்ன, அவர் தம்முடைய அன்பை வாயின் முத்தத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். வாயின் முத்தம் என்று சொன்னால் வாய் என்பது வார்த்தைகளை பேசுவது. தேவனுடைய வார்த்தையின் மூலம் தமது அன்பை எனக்கு வெளிப்படுத்துவாராக. அப்போ ஆண்டவர் ஒரு பாவியின் இடத்திலே, அவரை அறியாதவனிடத்திலே அல்லது அறிந்த ஒருவரிடத்திலோ தமது அன்பை எதன் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்றால் தமது வாயின் முத்தங்களா, தமது வாயின் வார்த்தைகள். அவருடைய வார்த்தையில் இருந்துதான் அவருடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும். அவருடைய வார்த்தைன்னா இந்த எழுதப்பட்ட வார்த்தை. இதற்காகத்தான் தேவன் இந்த எழுதப்பட்ட வார்த்தையை அநேகரை வைத்து எழுத வைத்து நம்முடைய கரங்களிலே கிடைக்கப்படி இருக்கின்றார். அந்த காலத்தில் அந்தந்த வார்த்தைகள் இருந்தன. அப்போ நீங்க தேவனுடைய அன்பை ருசிக்கணும்னா உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பை, அந்த அன்பை அவர் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்கு ஆன வழிமுறை என்னவென்றால் அவருடைய வார்த்தை. அதைத்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாயின் முத்தங்கள் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது அன்பை, நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை இந்த வார்த்தையின் மூலமா. அப்போ இந்த வார்த்தையை நம்ம தியானிக்காமல் இருந்தால் அல்லது இந்த வார்த்தையை பேசுகிறதை நாம் கேட்காமல் இருந்தால் அந்த அன்பை நம்மால் உணர முடியாது. அவர் நம்மள வச்சிருக்கிற அன்பை, அவர் நம்மள காட்டுகிற அன்பை அவர் முக்கியமாக வெளிப்படுத்தக்கூடிய விதம் என்பது பல வகையில நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு, நம்மளை ரட்சிப்பதும் அவருடைய கிருபை, சிலுவையில மரித்ததும் அவருடைய அன்பு தான். ஆனால் நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி என்ன, அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய அன்பை, அந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இதைத்தான் சாத்தான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறான், மறக்கடிக்கிறான். மக்களை என்ன செய்யறான், வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் வைக்கிறதுக்கு பேலா பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், இசை, முக்கியத்துவம், ராகம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையிலிருந்து தேவ பிள்ளைகளை பிரிக்கிறான். வார்த்தையிலிருந்து பிரிக்கும் போது என்ன நடக்கிறது, அது ஒரு கிட்டத்தட்ட என்டர்டெயின்மெண்ட் மாதிரி மாறிவிடுது. உற்சாகமா இருக்கு. சினிமா தியேட்டர்ல இன்னைக்கு புது படம் ரிலீஸ் கூட்டம் எழுது அள்ளி முச்சுக்கிட்டு போகுது. எதுக்காக, அந்த சினிமாவில் உள்ள காரியங்களை ரசிக்கிறதுக்காக போகிறது. அதை போல ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த அந்த ஊழியர் என்பவரோ அந்த காரியத்தை நடத்துகிறவரோ மக்களை குஷிப்படுத்த தெரிந்தவராக இருக்கிறார். நல்ல இசையோடு கூடிய பாடலை போட்டு நல்ல இசையை மக்கள் வைத்து அவர்களை ஆட வைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரகசியம் தெரிந்தவராக. எப்படி நடிகர்கள், சிறந்த நடிகர்கள், ஏன் சில எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் சில நடிகர்களுக்கு ஏன் கூட்டமா மக்கள் போறாங்க, அவருடைய நடிப்பு ஏன் அவங்களை கவர்ந்து இழுக்குது, அவங்க வசன உச்சரிப்பு ஏன் கவர்ந்து இழுக்குது, அவங்களுக்கு தெரியுது இப்படி பேசினா இப்படி நடிச்சா மக்களுடைய மனசு அவங்கள தொடுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடிச்சு அவங்க மக்களை கவர்றாங்க. அதே போல இந்த பிரசங்கிமார்களுக்கு இப்படி பாட்டு போட்டு இப்படி இசையமைத்து இப்படி நம்ம என்டர்டெயின் பண்ணா மக்கள் நம்மகிட்ட வரும். அவங்களுக்கு அந்த கலை கை வந்து இருக்கிறது. இது ஊழியம் அல்ல, அது ஒரு கலை. இதை வைத்து அதனாலதான் அவங்களால ஒரு தெய்வீக பக்தி நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியவில்லை. கூட்டம் உங்களுக்கு கூடுது, ஆனா அந்த கூட்டத்தை வச்சு எத்தனை ஊழியம் நடைபெற்று இருக்கிறது, எத்தனை உண்மையான பரிசுத்தமான சபை வந்து இருக்குது, எத்தனை பேர் அதுல இருந்து மிஷனரிமார்களா எழும்பி தேவனுடைய ஊழியத்துக்கு சென்று இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. போவாங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாரு, அவர் ஏரோப்ளேன் வாங்குவார், ஏரோப்ளேன்ல சுற்றுவாரு, எல்லாம் செய்வார், பக்கெட்ல அழுவாரு, போய்கிட்டே இருப்பாரு. கூட கடைசியில் பார்த்தா அவங்க வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சி இருக்கும், தப்பான வாழ்க்கையில இருப்பாங்க. இவங்க இந்த காணிக்கை பண்ணலாம் வீணாக அவங்களுக்கு சொத்தா போய் நின்றுகிட்டு இருக்கும்.
அந்த சொத்தை ஒரு அரசியல்வாதி மிரட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான், கொடுங்கன்னு சொல்லி காரணியை மிரட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடுத்துருக்கியா இல்லையா. அவர் உடனே பயந்து போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ இந்த 1000 கோடி ரூபா காரணியா பழகம் வந்து எந்த பணம்? அவர் உழைச்சி சமைச்சாரா, ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சாரா? அவளும் காணிக்க பணம். இன்னைக்கு இந்த 1000 கோடி ரூபாய் காணிக்க பணம் முடங்கி கிடக்கு, யாருக்கு பிரயோஜனமா கிடக்கு? அப்ப அந்த 1000 கோடி ரூபாய் எங்க போயிருக்கணும்? ஊழியத்துக்கு போயிருந்தா எத்தனை சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை மிஷினரி மாலை தாங்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த உணர்வுலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்டியாச்சு, பெரிய காலேஜ், சரி. சில மதிப்புகளோட அந்த காலத்துல மிஷினரிமார்களும் இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்குனாங்க. அது எதுக்கு? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும், எளியவர்களும் படிக்கணும், ஏழப்பட்டவங்களும் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக மிஷினரிமார்கள், சிஎஸ்ஐ மிஷினரிகளும் சரி, ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த அந்த மிஷினரிகளும் சரி, நல்ல நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு லோயோலா நம்பர் 1 இருக்கு அப்படின்னு சொன்னா அது இயேசு சபையினுடைய ரோமன் கத்தோலிக்கர்கள் இயேசு சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபையினுடைய நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம். அந்த காலத்துல அந்த இதுல வந்த ஃபாதர்ஸ் வந்து அதை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது தனியார் கல்லூரியில் நம்பர் 1 இருக்கு. ஆனா அதே இது ஒரு சிஎஸ்ஐ இதுல இல்லை. அப்போ அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை வைப்பது தவறல்ல, மருத்துவமனையில் கட்டுவது தவறல்ல. ஆனால் அதன் மூலமாக எல்லாமே கிறிஸ்துவை அறிவிப்பது நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்க்கையில உயரணும், நல்ல கல்வி இலவசமா கொடுக்கணும். அப்போ காரணியா கட்டுறது தப்பி இருக்கல. ஆனா அந்த காரணியா கட்டுறது என்ன செஞ்சிருக்கணும்? என் கல்லூரியில டொனேஷனே கிடையாது, கிறிஸ்தவங்களா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட அவர் உண்மையான அவர் சத்திய உண்மையான சத்திய ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், அவங்க உண்மையில ஏழ்மையா இருக்கணும், அவங்க பெற்றவர்கள் அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்க முடியாதவங்களா இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் இலவசமா என் கல்லூரி நிறுவனத்தில் சேர்த்து படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா கரெக்ட். எமில் ஜெபசிங் மகளுக்கு இடம் கிடைக்கல. எமில் ஜெபசிங் தான் அவர் வளர்த்து விட்டதுல முக்கியமானவர். நான் மாத்திரம் இல்ல, எமில் ஜெபசிங் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியர் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அவருக்கே வந்து அவருடைய காரணியால இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த ஆங்கிலேய காலகட்டத்தில் இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப டொனேஷன் கொடுத்து கிடைக்கிறது, அது காரணியால கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு, கொடுக்கல. அப்போ அவருடைய மகள் வந்து ஆஸ்திரேலியா படிச்சு தான் போய் செட்டில் ஆனாங்க. அப்போ அந்த இடம் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கும் நிறுவனமாக மாறிவிட்டது. அது அப்படி இருக்கக்கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சீங்கன்னா அது மகிமை. கிறிஸ்தவ பிள்ளைங்க தாய் தகப்பன் வந்து அந்த பிள்ளைய வந்து படிக்க முடியாம இருக்கணும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருக்கணும், அனாதை பிள்ளைங்களா இருக்கணும், கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருக்கணும். அப்படி ஏதாவது கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருந்தால் அந்த மாதிரி கட்ட முடியாத தாய் தகப்பன் இல்லாத பராமரிக்க முடியாது அந்த பிள்ளைகளெல்லாம் நான் வச்சு அவங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்து நான் அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு நல்வாழ்வு செய்கிறேன். இதை தான் ஜென்ஸ் செய்கிறார். காலேஜ் லெவலில் செய்யலை, காலேஜ் கட்டியிருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் ஜெம்ஸில் வந்து இவ்விதமாக நிறைய கல்வி நிறுவனங்களை வச்சு இந்த மாதிரி சமுதாயத்தில் அனாதைகளாக விடப்பட்டவர்கள், தவறான முறையில் பிறந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தாய் தகப்பன் இல்லாத மலைவாசி மக்கள் எல்லாம் ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சு அவங்களுக்கு இன்ஜினியர் ஆக்கி டாக்டர் ஆக்கி அவங்கள வந்து வாழ்க்கையில் செட்டில் பண்ணுறாங்க. அது ஊழியம். அப்போ அருமையானவர்களே, அப்போ அந்த வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நாம் தெய்வீக அன்பை, அந்த வார்த்தை என்பது தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஆவியான சரீரத்திலே ஆவியாத்ம சரீரம் உடையவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரசத்திலே இருக்கிறார். ஆவியானவராக சபை நடுவே உலாவிக் கொண்டிருக்கின்றார். வார்த்தையாக இந்த எழுதப்பட்ட வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றார். வார்த்தை தான் சிங்காசனத்தில் இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார், எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். அப்போ இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நாம் சந்திக்கும் போது அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வார்த்தை நமக்கு மிக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவருக்குள்ள அவருடைய அன்பு தான் நம்மளை மாற்றும். அந்த அன்பை ருசிக்க தான் நாமும் ஒரு இடத்துல அன்பு செலுத்துவோம், அவரை போல அன்புடையவர்களாக மாறுவோம். அப்போ அந்த அன்பை ருசிப்பது அவருடைய வார்த்தை தான். அப்போ எந்த இடத்துல வார்த்தை அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது, எந்த இடத்துல வார்த்தையை நாம தனிப்பட்ட விதத்தில் தியானிக்கிறோம், அப்படிப்பட்ட 2 பேரும் கர்த்தருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பு இந்த வேத வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. அவைகளை நாம் அனுதினமும் இந்த தேவனுடைய வார்த்தையோடு இடைப்பட்டு
அதே போல இந்த இடத்திலிருந்து என்னுடைய வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை நம்முடைய காதுகளில் அந்த வார்த்தையின் மூலமாக தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்தில் வரும்போது உணர்ந்து நாம் தெய்வீக அன்பிலே வளரவும் அதை ருசிக்கவும் அவரிடத்தில் திரும்ப அன்பை செலுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம்.